द्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे विदरसि दिक्सुरने दिकपति कमनीयं दशमुगमौलि बलिं रमणीयं केशवतता राम शरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे। जय श्री सीताराम लक्ष्मण हनुमान समेत श्री रामचंद्र प्रभु की जय। वाल्मीकि रामायण की, श्रील प्रभुपाद की। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய ராமாயண கதையில் கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இங்கே இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பகவான் ஸ்ரீ ராமருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றுடன் பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. சென்னையிலேருந்து நம்ம 3 நாளைக்கு ராமாயண கதை படிக்க போகிறோம். ராமாயண கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், புதுசு இல்லை. ஆனால் பகவான் லீலைகளை எவ்வளோ தடவை கேட்டாலும் படித்தாலும் அது திகட்டாதுன்னு சொல்லியிருக்கு. அது அமிர்தம். பகவத்கீதை அர்ஜுனன் சொல்கிறார் கிருஷ்ணர்கிட்ட 10ஆம் அத்தியாயத்தில், விஸ்தேராத்மாத் யோகம் விபூதிம் ச ஜனார்தனா பூய கதைக திருப்திகள் சுன்வதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா, உங்கள் லீலைகளை சொல்லி கதைகளை உங்கள் வைபவங்களை சொல்லிகிட்டே இருக்க, அது கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு, அது எனக்கு திகட்டவே இல்லை, அமிர்தம் பருகிற மாதிரி இருக்குன்னு சொல்லு. நம்ம அமிர்தம் குடிச்சதில்லை, ஆனால் நமக்கு பால் தான் அமிர்தம். அந்த பாலில் கொஞ்சம் தேன், கொஞ்சம் வெல்லம், அப்புறம் கொஞ்சம் பாதாம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் அமிர்தமாக இருக்கும். அந்த மாதிரி இது எதுவுமே சேர்க்காம ராமர் கதை அமிர்தமாக இருக்கும். ராம்லீலா, ராமருடைய சரித்திரம் இருக்கு இல்லையா, அது அமிர்தம். அதனால ராமருடைய கதைகளை கேட்பதால, பாடுவதால, நினைப்பதால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு இல்லையா, கேட்பாங்க இல்லையா. ராமாயணம் கேட்டால் எனக்கு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு மக்கள் எல்லாமே எனக்கு என்ன பிரயோஜனம் கேட்பாங்க. என்ன சொன்னாலும் நான் கிருஷ்ண பக்தி பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், நான் ராமாயணம் கேட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? இருக்கு, என்ன கிடைக்கும்? ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தக்வதக த்யக்த்வா தேகம் புனர் ஜன்ம நைதி மாம் ஏதி சோ அர்ஜுனா. அர்ஜுனா, யார் ஒருத்தர் என்னுடைய பிறப்பு, செயல்கள், எனது லீலைகள், வைபவங்கள் இதை பற்றி கேட்குறாங்களோ, படிக்கிறாங்களோ, சொல்கிறாங்களோ, உள்ளது உள்ளபடி ஆசிட்டிஸ் உள்ளவாறு, அவங்க இந்த உடலை விட்டதும் திரும்ப பூமியில் பிறக்கிறது இல்லை. தியக்த்வா தேகம், தியக்த்வானா விடுறது, தேகம்னா இந்த உடம்பு, தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நெய்தி, மறுபிறவி கிடையாது, மாம் ஏதி, என்னையே அடைகிறார்கள் அர்ஜுனா. அதனால பகவானுடைய சரித்திரம் கேட்பது, பாடுவதெல்லாம் நமக்கு வாழும்போது சந்தோஷம் கொடுக்கும், இந்த உடல் விட்டாலும் பகவான்கிட்ட போயிடும். அதனால பகவானுடைய சரித்திரம் எவ்வளவு தூரம் கேட்டாலும், ராமாயண கதைகளை எவ்வளவு தூரம் கேட்டாலும் திகட்டாது. ஏன்னா அவ்வளோ அழகு. ராமருடைய அழகு, லக்ஷ்மணனின் பக்தி, சீதாதேவியோட பக்தி, விபீஷணனின் சரணாகதி, ஹனுமானுடைய பக்தி சேவை, இந்த மாதிரி தூய பக்தர்கள் எந்த மாதிரி பகவான் மேல அன்பு வச்சிருந்தாங்க, எப்படி பகவானுக்கு சேவை பண்ணாங்க, அது எவ்வளோ தூரம் கேட்டாலும் சலிப்பே அடையாது. இந்த ஜட உலகத்தில் ஏதாவது கதையை கேட்டால் சலிப்படிச்சிடும். இப்போ ஒருத்தர் அவரை பற்றி பேசிட்டே இருக்காருன்னா, போதுங்க எவ்வளோ தடவை சொல்லுவீங்க, சலிச்சு போச்சு, கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. ஏதோ ஒரு பௌதிக கட்டுரைகளோ, பௌதிக கட்டுரை, பௌதிக கதை, சினிமா கதை, இது எவ்வளோ தூரம் கேட்க முடியும்? சலிச்சு போயிடும், திகட்டி போயிடும். அதே மாதிரி கேட்ட சினிமா பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்களா, புதுசாக பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, சலிச்சு போயிடும். ஆனால் நம்ம பாருங்க, வருஷம் ராமநவமி பண்டிகை வருது, வருஷம் ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வருது, வருஷம் தாமோதர ப்ரோக்ராம் வருது, அதே கதைகள் தான், அதே கதை தான் பேசுகிறோம். பேசுகிறவங்களுக்கு போர் அடிக்கல, கேட்குறவங்களுக்கு போர் அடிக்கல. என்ன பிரபு, போன வருஷம் இந்த கதை தானே சொன்னீங்க, அந்த பிரபு வந்தப்போ இதான் சொன்னார், அந்த மகாராஜ் வந்தப்போ இதான் சொன்னார் இல்லையா, அப்படி சொல்கிறதே இல்லை. ஓ, ரொம்ப நல்லா இருக்கே, எவ்வளோ தடவை கேட்டாலும் அது புதுமையாக தான் இருக்கு.
அதுதான் பகவானுடைய லீலைகள். பகவானுடைய லீலைகள் வந்து விதுரர் கேட்கிறார் மைத்ரேயர்கிட்ட பாகவதத்துல. பாகவதம் வரும்போது விதுரர் மைத்ரேயர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, ஏன் பகவான் வந்து பல்வேறு அவதாரங்கள் பண்றாரு, அந்த அவதாரத்துடைய சிறப்பு என்ன, அதை சொல்லுங்க. விதுரருக்கு தெரியாம இல்லை. விதுரர் பிறக்கும் போதிருந்தே பகவானுடைய பக்தர் தான். பாண்டவர்கள் பிறப்பிலிருந்தே பகவானுடைய பக்தர்கள் தான். பரீட்சித் மகாராஜ் பிறப்பிலிருந்தே பகவானுடைய பக்தர் தான். பரீட்சித் மகாராஜுக்கு பகவான் லீலைகள் தெரியாதா? விதுரருக்கு தெரியாதா? இல்ல சௌனகாதி முனிவர்களுக்கு தெரியாதா? சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமி கேட்கிறாங்க, அங்க வந்து என்ன நடந்தது? பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகதேவ் கோசாமி பாகவதம் சொல்லும் போது நீங்க அங்க இருந்தீங்க. ஓ சூத கோஸ்வாமி. சூத கோசாமிங்கிற ஆச்சாரியர் வந்து நைமிஷாரண்யங்கிற இடத்துக்கு வருவார். அங்க ஆயிரக்கணக்கான முனிவர்கள் ஒன்று சேர்ந்திருப்பாங்க, கலியுகம் தொடங்கிடுதுன்னு ஒரு யாகம் செய்யறதுக்காக. அப்ப அந்த யாகசாலைக்குள்ள சூத கோசாமி வந்த உடனே அவரை வரவேற்று அன்போடு உட்கார வச்சு, நாங்க ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்க எங்கிருந்து வர்றீங்க? கங்கை கரையிலேருந்து வர்றீங்க. என்ன நடந்தது அங்க? பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்டாரு, பாகவதம் கேட்டாரு, சுகதேவ் கோசாமி பாகவதம் சொன்னாரு. அந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. பரீட்சித் மகாராஜ் என்னெல்லாம் கேட்டாரு, சுகதேவ் கோசாமி என்னெல்லாம் சொன்னாரு, ஒண்ணு விடாம எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அது அப்படியே சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. யாரு? சௌனகாதி முனிவர்கள். அப்போ ஒரு 6 கேள்வி கேட்டாங்க அவங்க சூத கோஸ்வாமிகிட்ட. அப்புறம் ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வருவார். அந்த 6 கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சௌனகாதி முனிவர்களை சூத கோஸ்வாமி அப்ரிஷியேட் பண்றாரு, புகழ்றாரு. கேள்வி கேட்டாங்க இல்லையா, சௌனகாதி முனிவர்கள் வந்து சூத கோஸ்வாமிகிட்ட கேள்வி கேட்டாங்க. நேரடியாக பதில் சொல்லணும் இல்லையா? இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டா நான் நேரடியாக பதில் சொல்லணும். பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு குளோரிஃபை பண்றேன். அப்படி எப்படி குளோரிஃபை பண்ணார் அவரு? முனையஷாது பிருஷ்டோகம் பகவதீர் லோகமங்கலம் யத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ ஏ ஆத்மா சுப்ரசீததி. முனிவர்களே, உங்க கேள்வி இருக்கு இல்லையா, ரொம்ப ஒண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான கேள்வி. முனையஷாது பிரஷ்டோகம் பகவதீர் லோகமங்கலம். உங்க கேள்வி உங்களுக்கு மட்டும் நன்மை இல்லை, இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது. முனிவர்கள் கேட்ட கேள்வி எல்லாம் எப்படி இருக்கா? இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது. ஏன் இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது? அது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த முனிவர்கள் கேட்ட கேள்வி எல்லாம் பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அது ஆத்மாவுக்கு பூர்ணமான திருப்தி தரக்கூடியது. ஏ ஆத்மா சுப்ரசீததி. அந்த முனிவர்கள் கேட்ட கேள்வி எல்லாம் ஆத்மாவுக்கு எப்படி பூர்ணமான சந்தோஷம் தரக்கூடியது. அதனால பகவானுடைய பிறப்பு, அவரது செயல்கள், லீலைகள்லாம் கேட்பது ஆத்மாவுக்கு பூர்ணமான ஆனந்தம் தரும். அதனால பகவான் ரொம்ப கருணையோட, அவர் கருணாமூர்த்தி, பகவான் ரொம்ப கருணையோட யுகந்தோறும் இங்க அவதரிக்கிறார். அவர் இங்க வந்து செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. உண்மையில பார்க்க போனா நம்ம யாரும் இங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. இந்த ஜட உலகத்துக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஜட உலகத்துல வந்து நம்ம ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா? அனாவசியமா இங்க தேவையில்லாம இங்க வந்துட்டோம். அன்னெசரி வி ஆர் ஸ்ட்ரகிளிங் இல்லையா? தேவையில்லாம இங்க வந்து பிறப்பெடுத்து கஷ்டப்பட்டு இருக்கோம். ஜென்ம மிருத்து ஜெராவியாதி துக்கதோஷானு தர்ஷன். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், தேவையில்லாம இந்த உடல் எடுத்துட்டு கஷ்டப்படுவேன். நான் ஆக்சுவலி பார்க்க போனா இந்த உடம்பு எடுத்துக்க கூடாது. நான் இந்த உடம்பு எடுத்துட்டு அவர் ஏன் இப்படி பண்றாரு, இவர் ஏன் அப்படி பண்றாரு, அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, இவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாரு, எனக்கே ஏமாற்றம் வருது, எனக்கே துன்பம் வருது, எனக்கே அவமானம் வருது, எனக்கே வயசாகுது, எனக்கே நோய் வருது, எனக்கே என் கஷ்டம் வருது. அப்ப நான் இந்த உடலை எடுத்துக்க கூடாது இல்லையா? அப்ப இந்த உடல் எடுத்ததுனால இதெல்லாம். அப்போ இதுல இருந்து விடுபடணும். மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் வந்து இந்த பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடணும், பகவான்கிட்ட திரும்ப போகணும். அதனாலதான் பாகவதம் சொல்லியிருக்கு, ரொம்ப அழகா பாகவதத்தை சொல்லியிருக்கார் சுகதேவ் கோஸ்வாமி. காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவே யாவதா ஜீவசிய தத்வ ஜிக்ஞாசா நான் தோறி சேசகர்ம. மனித வாழ்க்கை வந்து புலன்பதுக்காக அல்ல, மனித வாழ்க்கை கேள்வி கேட்கணும், பகவானை பற்றி கேள்வி கேட்கணும். கிருஷ்ணர் யாரு, ஏன் அவர் ராமரை அவதாரம் பண்ணாரு, ஏன் ராவணன் கூட சண்டை போட்டாரு, ஏன் ராமரால அந்த கடலை கடந்து போக முடியாதா, ஏன் பாலம் கட்ட சொன்னாரு, ஹனுமான் மட்டும் எப்படி ஒரே ஜம்ப்ல அந்த கடலை கடந்து போனாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கேள்வி கேட்கணும். அப்பதான் அழகழகான இந்த சரித்திரம் தெரிஞ்சுக்கணும், ராமச்சரித்திரம். அதனால இந்த ராமாயணம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகானது. ராமாயண கதை கேட்டா பாறை கூட உருகிடும், கல் போல நெஞ்சிருக்கிற கூட அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு அற்புதமான சரித்திரம் ராமாயணம். ராமாயணம்னு சொன்னா
ராமனின் பாதையில், ராமர் சென்ற பாதையில். ஆனா ராமாயணம் சொன்னா சீதை இல்லாம ராமாயணம் இல்லை. சீதாயாம் சரித்தம் மகத், சீதாதேவி இல்லைன்னா ராமாயணம் இல்லை இல்லையா? அப்போ சீதாராம், அதனாலதான் சீதாராம் சொல்றோம். ராமான் தனியா சொல்றது, சீதாராம், ஜானகி ராம். ஸோ தாயார் தான் பிரதானம், சீதாதேவினால்தான் ராமாயணம். அதனால இந்த அழகழகான சரித்திரம் ராமாயணம். பகவானும் யுகந்தோறும் அவதரிச்சுட்டே தான் இருக்கார். ஏன் பகவான் அவதரிக்கிறதா சொல்றாரு பகவத்கீதையில? ஏன் கிருஷ்ண அவதாரம் பண்றாரு இந்த பூமியில? சொல்லியிருக்காரு இல்லையா பகவத்கீதையில, படிச்சிருக்கீங்களா? ஏன் கிருஷ்ணா அவதாரம் பண்றாரு? அதுக்கு முன்னாடி 4.7 நம்ம வந்து நம்ம 4.6 ஸ்டார்ட் பண்ணும். 4ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகம், 4ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகம், 7ஆம் ஸ்லோகம், 8ஆம் ஸ்லோகம், 9ஆம், இந்த 4 ஸ்லோகம். இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி பகவத்கீதையில் எல்லா ஸ்லோகமும் முக்கியமானது தான். 4ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகத்துல பகவான் எப்படி இந்த பூமியில அவதரிக்கிறான்னு சொல்றாரு. எப்படி பகவான் அவதரிக்கிறாரு, எதுக்காக அவதரிக்கிறாரு பாருங்க. ஒரு கேள்வி, இந்த 4 கேள்வி. முதல் கேள்வி, பகவான் எப்படி இந்த பூமியில அவதரிக்கிறார்? ரெண்டாவது, எதற்காக அவதரிக்கிறார்? அவர் அவதரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றார்? அதை தெரிஞ்சுட்டா எனக்கு என்ன பிரயோஜனம்? 4 கேள்வி வந்துருச்சு. அப்போ பகவான் கிருஷ்ணர் எப்படி இந்த பூமியில அவதரிக்கிறார், எதற்காக அவதரிக்கிறார், அவர் அவதாரம் செய்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறார், இதை அறிந்து கொண்டால் எனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப பகவான் எப்படி அவதரிக்கிறாரு? 4.6, 4ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகம். அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சாமதிஷ்டாப்ய சம்பவாமி ஆத்மமாயா. பகவான் வந்து சொந்த சரீரத்தோடு இங்க வர்றார். அவர் உடல் மாறுறது இல்லை. அவர் என்ன அவதாரம் பண்ணாலும் சரி, அவர் ராமரா வந்தாலும் சரி, நரசிம்மரா வந்தாலும் சரி, அவர் கிருஷ்ணரா வந்தாலும் சரி, என்ன ரூபத்துல வந்தாலும் அந்த ரூபம் ஆன்மீகமானது. நம்மளை மாதிரி ஒரு உடல் எடுத்துக்கல. இப்ப நம்ம எல்லாம் ஆன்மா தானே, எல்லாரும் சந்தேகம் இருக்கா இல்லையே? ஸோ மகாராஜெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா? அப்போ ஆன்மா உடல் மாறிண்டே இருக்கு. நம்ம குழந்தையா இருந்தோம், இளமைக்கு போறோம், அப்புறம் வயசாகுது, இறந்து போறோம், வேறு உடம்புக்கு போறோம். இந்த மாதிரி உடல் மாறிண்டே இருக்கும். பகவான் அப்படி உடல் மாறுறது இல்லை. பகவான் அதே சரீரத்தோட வர்றார். சம்பவாமி ஆத்ம மாயையா, தன் சொந்த சரீரத்தோட வர்றார். நம்ம எல்லாம் வாடகை சரீரம் வாங்கிட்டு இருக்கோம். மெட்டீரியல் நேச்சர்ட்ட ஒரு டெனன்ட் பாடி எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு நாள் வீட்டுக்காரர் வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லணும். வீட்டுக்காரர் வந்து, சார் உங்க டைம் முடிச்சுது, நீங்க வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னா காலி பண்ணிடணும். அதனால இந்த உடம்பு யாருமே சொந்தம் கொண்டாடவே முடியாது. ஒரு நாள் இந்த உடலை விட்டுதான் ஆகணும். ஆனா ஆன்மீக சரீரம் அப்படி இல்லை. நம்ம எல்லாருக்கும் பகவானுடைய ஆன்மீக லோகத்துல ஆன்மீக சரீரம் இருக்கு. அது வேணான்னு இங்க வந்து மெட்டீரியல் பாடி எடுத்துட்டு இருக்கும். அதை விட்டுட்டு அப்ப நம்மள மாதிரி முட்டாள் யாரா இருப்பாங்களா பாருங்க. கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகத்துல அவருடைய சந்தோஷமா அவர் கூட இருக்கலாம். அதை விட்டுட்டு இங்க வந்து பௌதிக சரீரம் இருக்கு. ஆன்மீக உலகம் எப்படி இருக்கு? பகவானுடைய ஆன்மீக உலகம் சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷா. சிந்தாமணி கல்லால் கட்டப்பட்டிருக்கு. சிந்தாமணி கல் தெரியுமா? சிந்தாமணி கல்லை வச்சு எதை தொட்டாலும் தங்கம் ஆயிடும். சிந்தாமணி கல்லை வச்சு அந்த பாப்பாவை தொட்டா அவ தங்கம் ஆயிடுவா. இந்த டேபிள் தொட்டா இது தங்கம் ஆயிடும், எல்லாம் கோல்டு ஆயிடும். நீங்க கோல்டு விற்கிற விலைக்கு சிந்தாமணி கல் அடிச்சா கிடைச்சா பரவாயில்லன்னு தோணும் இல்லையா? சிந்தாமணி, சிந்தாமணி கல் ஃபுல்லா கிருஷ்ணனுடைய ஆன்மீக லோகம் பூரா சிந்தாமணி கல். இங்க பூரா கருங்கல்லும் செங்கலும் சிமெண்ட் கல்லும் வச்சு கட்டி இல்லையா? இங்க சிந்தாமணி கல் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அப்ப சிந்தாமணி கல் இந்த பௌதிக உலகத்துல கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அரசியல்வாதி பதுக்கி வச்சுக்குவான், மக்களுக்கு கிடைக்காது. அதனால ஜட உலகத்துல சிந்தாமணி கல் கிடைக்காது. பகவானுடைய ஆன்மீக உலகத்துல இருக்கு. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷா. கல்ப விருட்ச மரம் இருக்கு. அந்த கல்ப விருட்ச மரத்திட்ட போய் என்ன கேட்டாலும் கொடுக்கும். அந்த பாப்பா போய், கல்ப விருட்ச மரமே எனக்கு ஐஸ்கிரீம் கொடுன்னா அது ஐஸ்கிரீம் கொடுக்கும். கேக் கொடுன்னா கேக் கொடுக்கும். நம்ம குக் பண்ணவே வேண்டாம், கஷ்டப்படவே வேண்டாம். பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம் குக் பண்ணி, அந்த இன்க்ரீடியன்ட் அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு இல்லையா? அங்கே வந்து கல்ப விருட்ச மரம் இருக்கு. அது ஐஸ்கிரீம் கேட்டால் ஐஸ்கிரீம் கொடுக்கும், கேக்கு கேட்டால் கேக்கு கொடுக்கும், அப்புறம் கரிப்பாப் கேட்டால் கரிப்பாப் கொடுக்கும், குலோப் ஜாமுன் கேட்டால் குலோப் ஜாமுன் கொடுக்கும். அதான் கல்ப விருட்சா, டிசைர் ட்ரீ. அது என்ன கேட்டாலும் கொடுக்கும். அதுக்கப்புறம்
லக்ஷாவிரதேச சுரபீர் அபிபாலயந்தம். நிறைய சுரபி பசு இருக்கு. அந்த மாதிரி பசு இருக்கு இல்லையா, அந்த சுரபி பசு நிறைய இருக்கு. அந்த சுரபி பசுவோட மடியிலேருந்து பால் சுரந்து சுரந்து பால் ஆறா ஓடிட்டு இருக்கு. இங்க தண்ணி ஆறா ஓடுறதே பார்க்க முடியல ஜன உலகத்துல இல்லையா. தண்ணி ஆறா ஓடுறதை பார்க்க முடியல, பாட்டில்ல தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். அது பெருமையை வேற சொல்றோம். ஓ, நாங்க வந்து மாடர்ன் சயின்ஸ் மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கோம், என்ன சாதனை பண்ணிட்டீங்க, தண்ணியை பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் அன்னைக்கு வந்து இயற்கையா ஆறுலாம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆறே பார்க்க முடியல, ரிவரே இல்லை. ஆனால் பகவானுடைய கோல உத்தாவனத்துல பால் ஆறு ஓடிட்டு இருக்கு. பால் வந்து ஆறா ஓடுது. அந்த ஆற்றங்கரையில நிறைய மரம்லாம் நிற்கும். அப்போ கிருஷ்ணருடைய கோல உந்தாவனத்துல அந்த பால் ஆறா ஓடுது இல்லையா, அந்த ஆற்றங்கரையில பலா மரம் இருக்கும், ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கியா? பலாப்பழம் தெரியுமா? என் துரியா தான் சாப்பிட்ருக்கியா? ஜாக் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, ஜாக் ஃப்ரூட் பார்த்துருக்கியா? எல்லோ கலர்ல இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பலாப்பழம். அந்த பலாப்பழம் இருக்கு இல்லையா, அதை நம்மளை யாராவது சாப்பிட சொன்னா அந்த பலாப்பழம் பெருசா இருக்கும், அதுக்கு மேலெல்லாம் அந்த முள்ளா தோல் இருக்கும். நீங்கள் பலாப்பழத்தை உரிச்சு அந்த பழம் எடுத்து கொட்டையில எடுத்து கொடுத்தா நான் சாப்பிட்றேன் இல்லையா. இல்லாட்டி அது பெரிய வேலை. அந்த பலாப்பழத்தை எடுத்துட்டு வந்து அதை நறுக்கி அதில் கையெல்லாம் ஒட்டிக்கோ, எண்ணெயெல்லாம் தேய்ச்சி, அப்புறம் அந்த இதெல்லாம் நாரெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் சொலையை எடுத்து அப்புறம் சாப்பிடணும். ஆனால் கிருஷ்ணருடைய கோல உந்தாவனத்தில் பலாப்பழம் இருக்கும், மேலே அந்த ஸ்கின் எல்லாம் இருக்காது, அந்த பழம் மட்டும் இருக்கும். பார்த்தீங்களா? அப்புறம் மாம்பழம் இருக்கும், மேங்கோ ட்ரீ. அந்த மாம்பழம் வந்து நல்ல பெரிய பெரிய மாம்பழமாக இருக்கும். அப்புறம் பனானா ட்ரீ, வாழைப்பழம் இருக்கும். இது என்ன ஆகும், அந்த வாழைப்பழம் வந்து அந்த பலாப்பழம் இருக்கு இல்லையா, பலாப்பழம் ஜூஸ் வந்து அப்படியே அந்த பாலில் விழும். அப்புறம் அந்த மாம்பழம் இருக்கு இல்லையா, அந்த மாம்பழ ஜூஸ் அப்படியே பாலில் விழும். அப்புறம் அந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸ் அப்படி பாலில் விழும். கிடைச்சா நல்லா இருக்குன்னு தோணுது இல்லையா. இதெல்லாம் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், நெக்டராக இருக்கும். பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் ஹனி, அந்த மரத்தில் தேன் இருக்கும், அந்த தேன் அப்படியே அந்த பாலில் விழும். அந்த மாதிரி இடத்த விட்டுட்டு இங்கே வந்து 5க்கு 10க்கு நாயா பேயா அழைச்சிட்டு இருக்கோம், கஷ்டப்படுறோம் இல்லையா. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடம். லக்ஷாவிரதேஷ் சுரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரமசியம். ஆயிரக்கணக்கான லட்சுமி அங்கே சேவை பண்ணுறாங்க. ஒரு லட்சுமி 2 வச்சு இல்லை, thousands ஆஃப் லக்ஷ்மிஸ். ஒரு லட்சுமி 2 லட்சுமி இல்லை, ஆயிரக்கணக்கான லக்ஷ்மி அங்கே பகவானுக்கு சேவை பண்ணுறாங்க. அப்போ எப்போ ஏற்பட்ட தாமம் அது, கோல உந்தாவனம். அதை விட்டுட்டு இந்த ஜட உலகத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற வெயிலில் உடம்பு சரியில்லாமல் போகுது, மனசு சரியில்லாமல் போகுது, இயற்கையினால தொல்லை. அதனால பகவான் என்ன பண்ணாரு, அவர் நம்மளெல்லாம் பார்த்தா அவருக்கு பாவமாக இருக்கு. கிருஷ்ணருக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளெல்லாம் பார்க்கும்போது ஜோ பாவம், என்னை விட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்களே, எப்படியாவது இவங்களை திரும்ப அழைச்சிட்டு வரணும். இப்போ வந்து என்னுடைய சாண்டிங் பேக், இது வந்து என்னுடைய சாண்டிங் பேக். யாருடைய சாண்டிங் பேக்கு? என்னுடைய சாண்டிங் பேக். இதை நான் தொலைச்சிட்டேன், இந்த சாண்டிங் பேக்கை நான் தொலைச்சிட்டேன். இந்த சாண்டிங் பேக் என்ன தேடி வருமா, நான் சாண்டிங் பேக் தேடி போகணுமா? சாண்டிங் பேக் என்ன தேடி வருமா? ஓ, இது ஜெகதாந்தோட சாண்டிங் பேக், என்னங்க சாமி எங்க சாண்டிங் பேக், அது என்ன தேடி வந்து கொடுக்குமா? இல்லை நான் வந்து ஐயோ சாண்டிங் பேக்கை மிஸ் பண்ணிட்டேனே அப்படி தேடி போவேனா? என்ன நடக்கும்? நான் தான் சாண்டிங் பேக் தேடி போகணும். ஏன்னா ஐ எம் த ப்ரொப்ரைட்டர். இந்த சாண்டிங் பேயோட எஜமான நான், இதோட சொந்தக்காரன். இந்த சாண்டிங் பேயோட சொந்தக்காரன் நான், இது என்னுடையது. அதனால இதை நான் மிஸ் பண்ணிட்டா நான் தான் தேடி போகணும், அது என்ன தேடி வராது. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் கிருஷ்ணருடைய ப்ராப்பர்ட்டி, நம்ம எல்லாருமே கிருஷ்ணாவுடைய சொத்து. நம்ம இங்க கிருஷ்ணரை தேடி போறோமா? கிருஷ்ணரை மறந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் கிருஷ்ணா நம்மளை தேடி வர்றாரு, சரிங்களா? அதான் கிருஷ்ணா வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். ஏன் கிருஷ்ணா ரொம்ப கருணை வாய்ந்தவர்? நாம கிருஷ்ணரை மறந்து இருந்தாலும் அந்த மறந்து இருந்துட்டு இங்க சந்தோஷமா இருக்கிறத கற்பனை பண்ணிட்டு மாயில உட்கார்ந்துட்டு இருக்கோம். கிருஷ்ணர் பார்த்துட்டு ஐயோ பாவம், என்னுடைய ப்ராப்பர்ட்டி இந்த ஜீவாத்மா, இந்த சோல் வந்து இந்த சோல் இஸ் மை ப்ராப்பர்ட்டி, ஐ ஆம் த ப்ரொப்ரைட்டர். இந்த சோலுடைய எஜமான் நான், இந்த ஆன்மா என்னுடைய சொத்து அப்படின்னு பகவான் தான் இந்த சொத்தை மீட்டுன்னு போக வர்றாரு. அவர் யுகந்தோறும் வந்துட்டு இருக்காரு. எப்படியாவது ஜீவாத்மா என்னை திரும்பி பார்க்க மாட்டானா, இவனை கூட்டின்னு போயிடலாமே ஆன்மீக லோகத்துக்கு, என் கூட வந்து சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு பகவான் யுகந்தோறும் வர்றார். ராமர், நரசிங்கர், வராகர்,
ராமாதிமூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன் நன்னாவதாரமகரோத் புவனேஷு கிந்தோ கிருஷ்ணஸ்வயம் சமபவத் பரமத்வமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர் மாதிரி பல்வேறு அவதாரம் பண்ணிட்டே இருக்கார் பகவான். அப்போ இந்த புருஷாவதாரங்கள், ராமர் வந்து மரியாதை புருஷோத்தமா, லீலா புருஷோத்தமா, கிருஷ்ணர் வந்து பரம புருஷோத்தம். கிருஷ்ணர் வந்து பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அப்போ பகவான் தான் திரேதா யுகத்தில் கிருஷ்ணர் தான் ராமரை அவதார் பண்ணார். அப்போ ராமாயணம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுது. ராமாயணத்தை எழுதினது யாரு? ராமாயணத்தோட ஆசிரியர் வால்மீகி மகரிஷி. நிறைய ராமாயணம் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்தால் கம்பர் ராமாயணம் இருக்கு. அப்புறம் மகாராஷ்டிரில் போனால் துளசிதாசுடைய ராமாயணம் இருக்கு. ஆனால் வால்மீகி ராமாயணம் தான் எல்லாத்துக்கும் ஒரிஜினல். எல்லா ராமாயணத்துக்கும் மூலம் வந்து வால்மீகி ராமாயணம். அப்போ வால்மீகி ராமாயணத்தை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வால்மீகி ராமாயணத்தை எப்படி வால்மீகி எழுதினாருன்னு இருக்கணும். எப்படி வால்மீகி ராமாயணம் எழுதினாரு? வால்மீகிக்கு எப்படி ராமாயணம் எழுத முடிஞ்சது? அந்த ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அப்போ வால்மீகி யாரு? வால்மீகிங்கிறவர் யாரு? அவர் எப்படி ராமாயணம் எழுதினாரு? யாரு சொல்லி கொடுத்தா அவருக்கு? எப்படி ராமருடைய லீலைகள்லாம் அவருக்கு தெரிஞ்சது இல்லையா? ராமருடைய லீலைகளை தெரிஞ்சாதானே ஒருத்தர் எழுத முடியும். தெரியாம எழுத முடியுமா? அப்போ வால்மீகிங்கிறவர் யாரு? அவருக்கு ராமருடைய லீலை எப்படி தெரிஞ்சது? அப்போ கொஞ்சம் கூட புராணத்துல பின்னோக்கி போகணும். அப்போ போனா முன்னொரு காலத்துல ரத்னாகர்னு ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரர் இருந்தார். வழிப்பறி பண்றாங்க அப்படின்னா கொள்ளை அடிக்கிறவங்க, கொள்ளைக்காரங்க, டெக்காய்ட்ஸ். அந்த கொள்ளை கூட்டத்துல வந்து ரத்னாகர்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ரத்னாகர் என்ன பண்ணுவாரு? வழிப்பறி பண்ணுவார். அன்னைக்கு வந்து வழிப்பறி வந்து திருடங்க பண்ணாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்டே டோல் வச்சு வழிப்பறி பண்றாங்க. அது வேற. இன்னைக்கு என்ன பண்றாங்க? ரோட்டுக்கு ரோடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? டோல் பூத் போட்டு காசு கொடு அப்பதான் காடி விடுவேன், காசு கொடுத்தாதான் நீ போக முடியும். இது யார் பண்ணுவோன்னா வழிப்பறிக்காரன் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு இப்போ அவசியம் இல்லை, அரசாங்கமே பண்ணிட்டு இருக்கு. அது வேற. ஓகே, இப்போ ரத்னாகர் கதைக்கு வருவோம். ரத்னாகர் என்ன பண்ணுவார்னா, அந்த காலத்துல எல்லாம் வந்து அப்போ வந்து ட்ரெயின் பஸ்லாம் கிடையாது, ட்ரெயின் ஃப்ளைட் எல்லாம் கிடையாது. எல்லாரும் மாட்டு வண்டியில குதிரை வண்டியில போவாங்க. ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு, ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க, எல்லாம் ஜாமான் எடுத்துட்டு போவாங்க, நகைகள் எடுத்துட்டு போவாங்க, பணம் எடுத்துட்டு போவாங்க. இவர் வழிப்பறி பண்ணுவார். அந்த வழியில போய் ராத்திரி போய் காட்டுக்குள்ள ஒழிஞ்சிருந்து அந்த வழியா போறவங்களை வழி மறிச்சு, எடு காசு, எடு நகை, எடு, குத்திடுவேன், உன்னை கொன்னுருவேன். சிலர் கொல்லவும் செஞ்சிருக்காரு. காசு கொடுக்கலைன்னா கொல்லவே செஞ்சிருக்காரு. பயங்கரமான கொலைக்காரன், திருடன், செயின் பறிச்சு, நகையை பறிச்சு, பணம் பிடிங்கிட்டு நிறைய பேர் கொல்லவும் செஞ்சார். மாதிரி பயங்கரமான பாவம். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போவாங்க, வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க. அதை பலிப்பறி பண்ணி, கொலை பண்ணி, கொள்ளையடிச்சு ரொம்ப பாவம் பண்ணிட்டு. யாரு பண்ணிட்டு இருக்கா? தூங்கிட்டீங்களா? ரத்னாகர். அப்போ ஒரு நாள் அந்த காட்டு வழியா நாரத முனிவர் போறார். நாரத முனிவர் வந்து பகவானுடைய தூய பக்தர். யாரெல்லாம் நாரத முனிவரை பார்க்குறாங்களோ, அவர் பேசலாம் வேண்டாம், நாரத முனிவரை பார்த்தாலே ஒருத்தர் பக்தர் ஆயிடுவார். நாரத முனிவருடைய பார்வை ஒருத்தர் மேல பட்டா போதும். நாரத முனிவருடைய உடம்புல இருந்து காற்று பட்டு அந்த காற்று நம்ம மேல பட்டா நம்ம பக்தர் ஆயிடுவோம். சச்ச பியூர் டிவோட்டி. ஸ்பர்ஷம்னு சொல்லுவாங்க. காற்று வந்து மேல பட்டா அது ஸ்பர்ஷம். நாரத முனிவருடைய உடம்புல இருந்து காற்று வந்து என் மேல பட்டுச்சுன்னா நான் பியூர் டிவோட்டி ஆயிடுவேன். சச்ச பியூர் டிவோட்டி. அவ்வளவு தூய பக்தர். நாரதா அப்படின்னு என்னது? நாரதா, நாராயணனை தருபவர், பகவானை தருபவர். அவர் எங்க போறாரோ, நாரத முனிவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க எல்லாம் தூய பக்தராவாங்க. இப்ப கலியுகத்துல ஒரு நாரத முனிவர் வந்தார். யாரு தெரியுமா? கலியுகத்துல நாரத முனிவர் யாரு? பிரபுபாதர். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு. பிரபுபாதர் எங்கெல்லாம் போனாரோ, யாரெல்லாம் சந்திச்சாங்களோ, போதை மருந்து போட்டவங்க, குடிகாரங்க, தகாதோரம் பண்ணவங்க, சூதாடினவங்க, பகவானை பத்தி தெரியாம அறியாமல் இருந்தவங்க, புலனென்பமே வாழ்க்கைன்னு வாழ்ந்தவங்க, கொடூரமான பாவம் செஞ்சவங்க எல்லாம் பிரபுபாவுடைய கருணையால பக்தரானாங்க. அதனால கலியுகத்துல நாரத முனிவர் யாரு? பிரபுபாதர்.
நாரதர்கிட்ட என்ன ஒரு கருணை இருக்குமோ அந்த பரம்பரால முந்தைய ஆச்சாரியருடைய மனோபாவம் பிரபுபாருக்கு இருக்கு. அதனாலதான் பிரபுபார் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். கலியுகத்தில் பிரபுபார் கிடைச்சது வந்தது நாம் செஞ்ச பெரிய பாக்கியம். அப்போ நாரதமுனி என்ன பண்ணாங்க, ரத்னாகரை சந்திச்சாங்க. அப்ப கேட்கிறார் நாரதமுனி, அவர் என்ன பண்ணாரு, ரத்னாகர் என்ன பண்ணாரு, நாரதமுனி வழி மறிச்சிட்டார். ஏய் சாது, கையில் என்ன வச்சிருக்க? அவருக்கு நானே ஒரு சாது என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு. பொய் சொல்லாத, இந்த வீணுக்குள்ள என்ன ஒழிச்சு வச்சிருக்கேன்னு. அவர் கையில ஒரு வீணை வச்சுட்டு இருப்பார். இந்த வீணுக்குள்ள என்ன இருக்கு? வீணுக்குள்ள ஒன்றும் இல்லையா, அது சும்மா பாட்டு பாடுறதுக்காக வச்சிருக்க. நீ மூட்டையில என்ன வச்சிருக்க? என்கிட்ட ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சொன்னாலும் ரத்னாகர் நம்ப மாட்டேங்கிறார். சோதனை போடுறாரு. சோதனை எல்லாம் போட்டுட்டு அங்கங்கே இப்போ நம்ம இமிகிரேஷன்ல பூரா டெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே பாக்கெட் எல்லாம் அமுத்தி பார்ப்பாங்க, அங்கங்கே எல்லாம் துறை பார்ப்பாங்க. ஐயா நான் ஒன்றும் எடுத்துட்டு வரல, இருந்து நம்ப மாட்டேன், நீ கை இப்படி வை, அப்படி திரும்பு, இப்படி திரும்பு, இங்கே தடவி அங்கே தடவி, இல்லையா? இமிகிரேஷனை டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ரத்னாகர் பரிசோதனை போடுறாரு. நாரதர் ஏதாவது எங்கேயாவது பைசா வச்சிருக்காரா, எவ்வளோ ரிங்கெட் வச்சிருக்காரு, எவ்வளோ கோல்டு வச்சிருக்காரு? ஒன்றும் இல்லை, துளசி மாலை தான் இருக்கு அவர்கிட்ட. அப்புறம் கேட்டாரு நாரதமுனி, ரத்னாகர், இப்படி பாவம் செய்றீர், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணிட்டு போறாங்க, சம்பாரிச்சு போறாங்க, நீ வழிப்பறி பண்ணி கொலை பண்ணி கொள்ளையடிச்சு நிறைய பாவம் சேர்த்து வச்சிருக்கேன்னு. நீ நிறைய பாவம் சேர்த்து வச்சிருக்க. அப்போ ரத்னாகர் சொன்னாரு, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு இதுதான் தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து இப்படிதான் இருக்கேன், நான் இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு மனைவி இருக்கா, குழந்தை இருக்கா, யாரும் அவங்கள சாப்பாடு தருவா, எனக்கு இந்த தொழில் தான் தெரியும், நான் அவங்களுக்காக தான் பண்றேன், என் மனைவிக்காக குழந்தைக்காக தான் நான் கொள்ளையடிச்சேன், கொலை பண்ணேன், எல்லாம் பண்ணேன். அப்போ நாரதர் கேட்டாரு, ஓ அப்படியா, உன் மனைவிக்காக தான் நீ கொள்ளையடிச்சியா? ஆமா. உன் அம்மாவுக்காக தான் கொள்ளையடிச்சியா? ஆமா. உன் பிள்ளைகளுக்காக தான் கொள்ளையடிச்சியா? ஆமா. அப்ப நீ நிறைய பாவம் பண்ணிட்டு இல்லையா? அந்த பாவத்துல அவங்க பங்கெடுத்துக்குவாங்களான்னு போய் கேளு. நீ செஞ்ச பாவத்துல எல்லாம் அவங்க பங்கெடுத்துக்குவாங்களா? அப்போ ரத்னாகர் வீட்டுக்கு வந்தாரு. அவர் அப்பதான் யோசிக்கிறாரு, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யோசிக்கவே இல்லையே, நான் கொண்டு வந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்க, நான் கொண்டு வந்த நகையை எடுத்துக்கிட்டாங்க, இப்ப என் பாவத்திலேயே, அப்ப நாரதர் சொல்றாரு நான் பாவம் பண்ணிருக்கேன்னு, அப்ப என்கிட்ட இருந்து நகையை எடுத்துட்டாங்க, பணம் எடுத்துட்டாங்க, அப்ப என் பாவத்திலையும் பங்கு எடுத்துக்கணுமே. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒருத்தர் இருக்காரு, சரி பிரபுவே இருக்காரு, பிரபு ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஜெயில போடுறாங்க. மாதாஜி போய் என்னையும் கூட கூட்டின்னு போகணும்னு வருவாங்களே, நானும் ஜெயிலுக்கு வரேன்னு, இல்லையா? வரமாட்டாங்க, அவர் மட்டும் தான் போகணும். மாதாஜி இல்லைங்க பிரபு, எங்க பிரபு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது, அவர் எனக்கு நிறைய சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க, அவர் சம்பாரிச்சதெல்லாம் நான் வாங்கிட்டேன், அவருக்கு தண்டனை கொடுக்குறீங்க, அதுவும் நான் வாங்கிக்கிறேன், எனக்கும் கொடுக்கணும்னு வருவாங்களா? வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. பிரபுவுடைய மாதாஜி வரமாட்டாங்க, பிள்ளைகள் வரமாட்டாங்க. அவர் வேணா போய் கஷ்டப்பட்டு நான் ஏன் கஷ்டப்படணுங்க, அவரை யார் போய் முதல்ல கொள்ளையடிக்க வச்சுனாங்க, இல்லையா? இப்படிதானே? அப்போ இந்த மாதிரி ரத்னாகர் போய் கேட்கிறாரு வீட்டுல, இந்த மாதிரி நான் நிறைய பாவம் செஞ்சு பணம் எல்லாம் எடுத்துன்னு வந்தேன், நகை எடுத்து வந்தேன், எல்லாம் எடுத்துட்டீங்க, அந்த பாவத்துல நீங்க எல்லாம் பங்கு எடுத்துக்கீங்களா? அப்போ அவர் அம்மா சொன்னா, மனைவி குழந்தைங்க எல்லாம் சொன்னாங்க, அதையே நாங்க எடுத்துக்கணும், நீங்க பாவம் செஞ்சா நீங்க தான் அனுபவிக்கணும், நாங்க எடுத்துக்க முடியாது. அப்போ ரத்னாகர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் திரும்பி ஓடி வந்தார், நாரதர்கிட்ட வந்தாரு, ஓ முனிவரே, நீங்க சொன்னது உண்மைதான், நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை, என் பாவத்துல யாரும் பங்கெடுத்துக்க தயாரா இல்லை, என் மனைவியோ அம்மாவோ பிள்ளைகளோ சொந்தக்காரங்களோ எல்லாம் என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க, நான் கொண்டு வந்த நகையை வாங்கிக்கிட்டாங்க, பணத்தை வாங்கிக்கிட்டாங்க, ஆனா என் பாவத்தை யாரும் எடுத்துக்க தயாரா இல்லை அப்படின்னு அழற. அப்புறம் நாரதர்கிட்ட கேட்கிறாரு, நாரத முனி, நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர், நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் சொன்னீங்க நான் பாவம் செஞ்சிருக்கேன்னு, அப்ப நான் செஞ்சது பாவம்னு தெரிஞ்ச உங்களுக்கு அதற்கான பரிகாரம் இருக்கணுமே, அதுவும் தெரிஞ்சிருக்கணுமே, இந்த பாவத்துக்கு நான் எப்படி விடுபடுறது, அதற்கான சிறந்த பிராயச்சித்தம் என்ன, நான் என்ன பண்ணணும், நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவத்திலிருந்து நான் விடுபடுறதுக்கு என்ன செய்யணும், அதையும் சொல்லி கொடுங்க, என் மேல கருணை காமிக்கோன்னு நாரதருடைய பாதத்தில் விழுந்து தாமரை பார்த்து அழற. இப்ப நாரதர் சொன்னாரு, சரி அழாது அழாது, எழுந்துரு, நீ நிறைய பாவம் செஞ்சுட்ட, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீ ராமநாமத்தை சொல்லணும், பகவானுடைய ராமநாமத்தை சொன்னா நீ செஞ்ச பாவம் எல்லாம் போயிடும். ஆனா ரத்னாகர் ரொம்ப கொடூரமான பாவம் செஞ்சிருக்காரு, அவர் வாயில ராமாங்கிற வார்த்தை வரமாட்டேங்குது. இப்ப நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம் இல்லையா, எவ்வளவு பேருக்கு ராமா வரும், டெஸ்ட் பண்ணலாமா, ராமான்னு சொல்ல முடியுமா, பார்க்கலாமா? அப்ப நம்ம பாவம் செஞ்சிருக்கோமா இல்லையான்னு தெரியும். யார் ரொம்ப பாவம் பண்ணியிருக்காங்களோ அவங்க வாயில ராமான்னு வராது. ட்ரை பண்ணலாமா?
ராமா ராமா ராமா. பாருங்க, நம்மளே எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கோம். ராமான்ங்கிற நாமத்தை சொல்றோம், ரத்னாகர் சொல்ல முடியல, ராமான் வர மாட்டேங்குது. அவருக்கு ராமான்னு சொல்ல உச்சரிக்க முடியல. அவர் அழறாரு, பிரபு என்னால நீங்க சொல்ற நாமம் சொல்ல முடியலையே. அப்புறம் நாரதர் கேட்டார், உன் வாயில என்னதான் வரும்னு கேட்டார். நான் என் வாயில கொலை பண்ணுன்னு தான் வரும்னு. ஏன்னா ஒரு நாள் கொலை பண்ணி தான் இருந்தார். கொலைன்னு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, கொலைவெறி கொலைவெறின்னு பாடிட்டு இருக்கும். ஆமாம், தமிழ்நாட்டில் போனீங்கன்னா ஊர் பூரா இந்த பாட்டு பாடுவோம், கொலைவெறின்னு. அப்படி படி பைத்தியமே ஆயிட்டாங்க. அவங்க வாயில ராமாங்கிற வார்த்தை வராது, பாவிகள் வாயில ராமாங்கிற வார்த்தை வராது. அப்படி பகவான் நாம சொல்ல சொன்னா வாயில பெவிக்கோல் போட்டு ஒட்டிக்குவாங்க. சினிமா பாட்டு பாட சொன்னா வாய் வந்து அண்டா மாதிரி காது வரைக்கும் திறந்து வச்சு ஊரெல்லாம் அலற மாதிரி பாடுவாங்க. அதுதான் பாவிகள் சமுதாயம். அதெல்லாம் பிரபுபாத் மாதிரி ஆச்சாரியர் வந்து தான் அவங்களுக்கு அனுகிரகம் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி நான் கூட ஒரு நாள் சினிமா பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன். பிரபுபாத் வந்து சொல்லி கொடுத்ததுனால எனக்கு ராமநாமம் சொல்ல முடிஞ்சுது. குருமார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்ததுனால நம்ம வாழ்க்கையில நம்ம ராமநாமம் சொல்றோம். இல்லாட்டி நானும் சினிமா பாட்டு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். அவங்க கருணையால அரேகிஷா மந்திரம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்துல எல்லாருக்கும் டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், பாட்டு பாடுறது பிடிக்கும். அதை வந்து கிருஷ்ணருக்காக பண்ணணும்னு பிரபுபாத் சொல்லி கொடுத்தாரு. இல்லாட்டி தெருவில் சினிமா பாட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கோம். நீங்க போடுறீங்களோட நான் போட்டுட்டு இருந்திருப்பேன் இல்லையா. அதுதான் பிரபுபாவுடைய கருணை. அப்போ வால்மீகி கேட்டார், நாரத முனிவர் கேட்டாரு, ரத்னாகரா உன் வாயில என்னதான் வரும்னாரு. மரானா சான்ஸ்கிரிட்ல கொல்லுன்னு அர்த்தம். நீங்க ஹிந்தி சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல சொல்லுவான் வில்லன், குத்து கத்தி எடுத்தவனை கொல்லே, சுட்டுடு அவனை துப்பாக்கியில. அந்த மாறாங்கிற வார்த்தை அப்படின்னா கொல்லுன்னு அர்த்தம். அப்ப நாரத முனிவர் சொன்ன வாயில அதான் வருமா? ஆமா, வேற ஒண்ணும் என் வாயில வராது. சரி நீ அப்படியே சொல்லுன்னு, மாறானே சொல்லுன்னு. அவ பாருங்க, நாரத முனி எப்படி அனுகிரகம் பண்ணார். அவருக்கு மகாமந்திரத்தை கவனக்குறைவா உச்சரிக்கிறது குற்றம், மகாமந்திரத்தை தப்பா உச்சரித்தாலும் அபராதம். மகாமந்திரத்தை எப்படி சொல்லணும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படிதான் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. ஆச்சாரியன் என்ன பண்ணாரு, அவருக்கு மரானே தீட்சை கொடுத்தாரு. அது குருவுடைய கருணை. நீ மாறானே சொல்லுன்னு. அவன் உட்காந்துட்டு நாரதருடைய அனுகிரகத்தினால அப்படி உட்காந்து இந்த ரத்னாகர் வந்து மரா 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 எப்படி மரா 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 மராமா அப்படி சொல்லி அவர் ராமநாமம் சொல்லிட்டாரு. குருவுடைய அனுகிரகத்தினால, குருவுடைய கருணை இருந்தா முடவன் கூட மலையை கடக்க முடியும், குருடன் கூட பார்க்க முடியும். முகம் கரோதி பாச்சாலும் பங்கும் லங்கை தேகிரியும் எத்திருப்பா தமகம் வந்தே ஸ்ரீ குருதி எனதாரி. நாரதர் கருணையால கொள்ளக்காரன் ரொம்ப கடைநிலையான காட்டுல வந்து மோசமா வாழ்ந்துட்டு இருந்தவன் பகவான் நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி 60,000 வருஷம் அப்படி உட்காந்து தவம் பண்ணிட்டே இருக்காரு. ராமா ராமா மரான்னு ஸ்டார்ட் பண்ணாரு. ராம 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 ராம. அப்படியே உடம்பெல்லாம் புத்து கட்டிடுது. புத்து பார்த்துருக்கீங்களா? இந்த எறும்பு புத்து அப்படியே கரையா பூரா புத்து கட்டிடும். அதுக்கு சான்ஸ்கிரிட்ல வால்மீகின்னு பேர். அப்படி உடம்பெல்லாம் புத்து கட்டினுச்சு. அப்படியே சேன் பண்ணிட்டு இருக்காரு. நாரதருடைய அனுகிரகத்தினால அவர் வந்து வால்மீகி மகரிஷியானார். இந்த ரத்னாகர் வழிப்பறி பண்ணவர். அவர் மகரிஷி மட்டும் ஆனதில்லை, பகவானுடைய எல்லா லீலைகளையும் பார்த்தார். ராமருடைய லீலைகள்லாம், ராமச்சந்திர பிரபு எப்படி இந்த பூமியில வந்தாரு, அவர் என்னென்ன அற்புதங்கள் பண்ணாரு, என்னென்ன லீலைகள் செஞ்சாரு, எல்லாம் காமிச்சு கொடுத்தாரு. அப்படி கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது வால்மீகி. அப்படி தூய்மை அடைச்சிட்டார். ஸ்ரீ நாரத முனிக்கு, ஸ்ரீ ராமநாமக்கு, வால்மீகி மகரிஷிக்கு, ஸ்ரீல பிரபுபாதுக்கு. அப்போ ஒரு நாள் வந்து அப்போ ராமாயணம் வந்து ராமநாமத்திலிருந்து தான் தொடங்குது. பகவான் நாமம் சொன்னதுனாலதான் அந்த ரத்னாகர் வால்மீகிங்கிற ஒரு பெரிய மகரிஷியானார், தூய பக்தரானார். தூய பக்தரான நாரதருடைய அனுகிரகத்தினால. அப்புறம் ஒரு நாள் வால்மீகி ஆசிரமத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப நாரதர் வர, அவர் குரு மகாராஜ் வர வால்மீகி சந்திக்க. அப்போ வால்மீகி கேட்கிறார், இந்த பூமியிலேயே வந்து சிறந்த மகா புருஷன் யாரு ரொம்ப அழகா இருப்பா, வீரம், ஆளும் திறமை, அழகு, அறிவு, புகழ், செல்வம், வலிமை, துறவு,
இதெல்லாம் வந்து இந்த 16 ஐஸ்வர்யங்களும் நிரம்ப பெற்றவர் யாரு, அப்படி யாராவது இருக்காங்களா? அப்போ நாரதர் வந்து பகவான் ராமரை பத்தி சொல்லுவார். பகவான் ஸ்ரீ ராமர் தான் இந்த எல்லா ஐஸ்வர்யங்களும் முழுமையா வச்சிருந்திருக்கார் அப்படின்னு ராமரை பத்தி சொன்னார். அப்புறம் ஒரு நாள் ராமர் வந்து வால்மீகி வந்து இந்த இடம்லாம் இப்போ இருக்கு, வால்மீகியோட ஆசிரமெல்லாம் இருக்கு தமசா நதிக்கரையில. அந்த தமசா நதிக்கரையில வால்மீகி உட்காந்துட்டு ஒரு நாள் பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து 2 பறவைகள் வந்து மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கு. 2 பறவைகள் வந்து மரத்து மேல உட்காந்துட்டு இருந்தது. ஒரு வேடன் என்ன பண்ணா, ஒரு பறவையை அம்பு விட்டு கொண்டுட்டான். அந்த பறவை இறந்து கீழே விழுந்தோடனே இன்னொரு பறவை கீழே வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே வால்மீகி கோவம் வந்துடும். ஒரு சாதுக்கு கோபம் வராது, ஆனா இந்த செயலை பார்த்தோன்னே ஒரு கோபம் வந்துடுச்சு. அவர் கோபம் வந்து அந்த அந்த வேடனை சபிக்கிறார். ஏண்டா அந்த 2 பறவை உன்னை என்னடா பண்ணிச்சு? அது பாட்டுக்கு அமையதானே உட்காந்துட்டு இருந்தது, அது பாட்டுக்கு அது அந்த ஃபேமிலி அந்த குடும்பம் அது பாட்டுக்கு இருந்தது, ஒன்று என்ன பண்ணிடுது அப்படின்னு கோபம் வந்து அந்த வேடனை சபிக்கிறாரு வால்மீகி. அப்புறம் சபிச்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறார், அட நான் ஏன் சாபம் கொடுத்தவனுக்கு? நான் வந்து ஒரு சாது, நான் சாத்விகமான குணத்தில் இருக்கணும், அவன் ரஜோகுணத்தில் இருக்கான், அவன் அப்படிதான் செய்வான். அவன் ரஜோகுணத்தில் இருக்கான், ஒரு வேடன் அப்படிதான் இருப்பான். நான் போய் அவனை சபிச்சுட்டேன்னு சொல்லி மன வருத்தப்பட்டுட்டு போய் தமசா நதியில குளிச்சுட்டு வர்றார். குளிச்சுட்டு வரும்போது நாரதர் முன்னாடி வர்றார். நாரதர் வந்து சொன்னாரு, நீ அப்போ நாரதர்கிட்ட சொல்லுவார், நான் அந்த மாதிரி நான் அந்த வேடனை சபிச்சுட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ நாரதர் சொல்லுவாரு, இதெல்லாம் பகவானுடைய ஏற்பாடு, நீ அவனை சபிச்சதும் பகவானுடைய ஏற்பாடு தான். ஏன்னா நாரதர் வால்மீகி சபிக்கும் போது அந்த அவர் வாயிலிருந்து ஒரு அழகான ஸ்லோகம் வந்தது. அந்த வேடனை சபிக்கும் போது ஒரு 4 லைன் வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அவர் சொன்னாரு, இது பகவானுடைய ஏற்பாடு தான், இந்த ஸ்லோகத்துடைய ராகத்துல நீங்க ராமாயணம் எழுதணும், இது பகவானுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் ஆசீர்வாதம் பண்ணார். அப்போ அந்த வேடனை சபிச்ச அந்த ராகத்துல ஸ்லோகத்துல வால்மீகி மகரிஷி 24,000 ஸ்லோகம் எழுதினார் ராமாயணம், ஹோல் ராமாயணம். அந்த 24,000 ஸ்லோகம் எழுதிட்டு இது யாருக்காவது சொல்லி கொடுக்கணுமே, இந்த ராமாயண கதை இவ்வளோ அழகா இருக்கு, அவர் எழுதிட்டாரு, அவர் எழுதி அனுபவிச்சாரு, இப்போ யாருக்காவது சொல்லி கொடுக்கணும். யாருக்கு சொல்லி கொடுக்கலாம்? அவருடைய ஆசிரமத்துல 2 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த 2 குழந்தைகளும் வந்து சந்திரனை போலையும் சூரியனை போல இருப்பாங்க. ஒரு குழந்தை வந்து அப்படியே உருக்கிய பொன் நிறத்துல இருக்கும், இன்னொரு குழந்தை பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கும், அந்த கண்கள்லாம் அப்படியே தாமரை இதழ் மாதிரி இருக்கும். அவங்கள முனிப்புத்திரன்னே சொல்ல முடியாது பார்க்க போனா. அவங்கள பார்த்தா ராஜகுமாரன் மாதிரி இருப்பாங்க, தோற்றத்துல முனிப்புத்திரர் மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து சாதாரண அந்த முனிவர்களுக்கான ஆடை உடுத்தி இருப்பாங்க, தோற்றத்துல பார்த்தா முனிவருடைய பசங்க மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்கள பார்த்தா முனிவருடைய பசங்க மாதிரி இல்ல, ராஜகுமாரன் மாதிரி இருக்காங்க 2 பேரும். யாரு? லவா குஷா. இந்த லவ குஷா 2 பேரும் சீதாவுடைய குழந்தைங்க, ராமருடைய குழந்தைங்க. சீதாதேவி வந்து வால்மீகியோட ஆசிரமத்துல இருந்தாங்க. அப்ப வால்மீகி என்ன பண்ணாரு, ராமாயணம் எழுதிட்டு இந்த 2 குழந்தைகளும் சொல்லி கொடுக்குறாரு. லவா குஷா கூட்டு உட்கார வச்சு, நீங்க 2 பேரும் நான் உங்களுக்கு ராமாயணம் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இந்த குழந்தைங்க அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லை, ராமரை பார்த்ததே இல்லை, ஆனா சீதைகிட்ட இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க, ராமர் எப்படி நடப்பாரு, எப்படி பேசுவாரு, எப்படி சிரிப்பாரு, அவர் அழகு என்ன, அவர் நடை என்ன, உடை என்ன, பாவனை என்ன, இதெல்லாம் கேட்டு கேட்டு அந்த குழந்தைகளுக்கு ராமர் மேல அவ்வளோ அன்பு. அப்போ வால்மீகி என்ன சொன்ன, அந்த 2 குழந்தைகள் உட்கார வச்சுட்டு நான் உங்களுக்கு ராமாயணம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு ராமாயணத்தையும் வால்மீகி வந்து 2 குழந்தைகளும் சொல்லி கொடுத்தாங்க. இந்த 2 குழந்தைகளுக்கும் ராமாயண கதையை சொல்லி கொடுத்துட்டு, நீங்க போய் ஒரு கிராமமா உங்களுக்கு சேவை என்னன்னா, நீங்க 2 பேரும் ஒரு கிராமமா நகரமா போய் ராமாயணம் பாடணும், ராமருடைய லீலைகளை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைய அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த 2 குழந்தைகளை வந்து ஒரு கிராமமா ஒரு நகரமா போய் ராமருடைய புகழ் பாடுவாங்க. ராமர் வந்து அவ்வளோ அழகு, அவர் அயோத்தியாவின் சக்கரவர்த்தி, அவங்க சீதையை கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் அவங்க வந்து வனவாசம் போனாங்க, அப்புறம் இந்த ஹனுமான் வந்து அன்பு செஞ்சாங்க, அப்புறம் இந்த லங்கைக்கு போன இந்த ஹோல் ஸ்டோரி, அந்த ஹோல் ராமாயணம் வந்து இந்த குழந்தைங்க ஒரு நகரங்கள்லையும் கிராமங்கள்லையும் பாடிட்டு போறாங்க. அப்படி கிராமங்கள்ல நகரங்கள்லாம் பாடிட்டு வந்த குழந்தைங்க ஒரு நாள் அயோத்தியாவுக்கு வராங்க. அயோத்தியா வந்து அப்போ வேர்ல்டு கேபிட்டல். திரேதா யுகத்துல ராமாயணம் நடந்தது திரேதா யுகத்துல. இப்ப எந்த யுகத்துல இருக்கோம் நம்ம? கலியுகத்துல இல்லையா? 2 யுகத்துக்கு முன்னாடி திரேதா யுகத்துல ராமாயணம் நடந்தது. அப்ப அந்த யுகத்துல வந்து வேர்ல்டு கேபிட்டல் வந்து அயோத்தியா, உலகத்துக்கே தலைநகரமா இருந்தது. ஆகச்சிறந்த ரகு வம்சம், சூரிய வம்சம் ஆண்டாங்க. இந்த பூமியை வந்து, இந்த பூகோளத்தை வந்து
என்டையர் எர்த் பிளானட், இந்த பூகோளம் முழுவதுமே ஒரு காலத்துல ரகு வம்சத்துல ஆண்டிருக்காங்க, அப்புறம் சந்திர வம்சம் ஆண்டிருக்காங்க, குரு வம்சம்லாம் ஆண்டிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ராஜவம்சம். அந்த ரகு வம்சம் வந்து சூரிய தேவன்றது தோன்றியது. சூரிய தேவனுக்கு பகவத்கீதை யார் சொல்லி கொடுத்தா? சூரிய தேவனுக்கு பகவத்கீதை சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தா? பகவானே சொல்லி கொடுத்தார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமப்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுயுக்காக பிரவி. அர்ஜுனா, இந்த பகவத்கீதைய பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி நான் சூரியனுக்கு சொல்லியிருக்கேன். சூரிய தேவன் பேர் வந்து விவஸ்வான். விவஸ்வானுடைய பையன் வந்து வைவஸ்வத மனு. அவர் தான் நமக்கெல்லாம் தந்தை. இப்போ வந்து எந்த மனுவோடைய ஆட்சி காலம் நடக்குதுன்னா வைவஸ்வத மனுவோடைய ஆட்சி காலம். மொத்தம் 14 மனு இருக்காங்க. பிரம்மாவுடைய ஒரு பகல்ல 71 மனுக்கள் மாறுவாங்க. ஒன் டே ஆஃப் பிரம்மா. பிரம்மாவுடைய ஒரு பகல்ல 71 மனுக்கள் மாறுவாங்க. மொத்தம் 14 மனு இருக்காங்க. சாயம்பு மனு, வைவஸ்வத மனு, சக்ஷுஷ மனு, இந்திர சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, மேரு சாவர்ணி, தட்சிண சாவர்ணி, அந்த மாதிரி 14 மனு இருக்காங்க. இந்த மனுக்கள் வந்து மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ எந்த மனுவோடைய ஆட்சி காலம் நடக்க நம்ம எல்லாருக்கும் தந்தை யாருன்னா வைவஸ்வத மனு. அந்த வைவஸ்வத மனுவோடைய தந்தை யாரு? விவஸ்வான், சூரிய தேவன். சூரிய தேவனுக்கு தந்தை யாரு? பிரம்மதேவன். பிரம்மதேவருக்கு தந்தை யாரு? பகவான். அதனால கிருஷ்ணர் வந்து பிரபிதாமகா, தந்தைகளுக்கெல்லாம் தந்தை. கிருஷ்ணர் வந்து தந்தைகளுக்கெல்லாம் தந்தை. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக. இந்த அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோன், காப்போன் எல்லாம் நான் சொல்றேன். கிருஷ்ணன் பீஜமாம் சர்வபூதானாம், அகிலத்தோட விதையும் நானே, சந்திர சூரிய வெளிச்சமும் நானே. ரசோகம் அப்சு கௌந்தேயா பிரபாம்சி சசி சூரியோ. ரசோகம் அப்படின்னா ரசோகம் அப்சு கௌந்தேயா, குந்தியின் மகனே, இந்த தண்ணி குடிக்கிறாங்க பார்த்து அந்த சுவையும் நான், இந்த வாட்டரோட டேஸ்ட்டு சீரியஸாக தான். ரசோகம் அப்சு கௌந்தேயா, தண்ணி குடிக்கும் போது நம்ம கிருஷ்ணரை ஃபீல் பண்ணலாம். ஏன்னா தண்ணி குடிச்சா தாகம் போகும். அந்த தண்ணியோட சுவை யாரு? கிருஷ்ணா. சந்திர வெளிச்சம் யாரு? கிருஷ்ணா. சூரிய வெளிச்சம் எங்க இருந்தது? கிருஷ்ணா. பிரபாம்சி சசி சூரியோ. பிரணவ சர்வ வேதேஷு. பிரணவம்னா ஓம்காரம். ஓம்ங்கிற மந்திரம் இல்லாம எந்த மந்திரமும் கிடையாது. ஓம் சிவாய நமக, ஓம் சக்தியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கார்த்திகேயா நமக, ஓம் துர்கையே நமக, ஓம் பிரம்மனே நமக, என்ன சொன்னாலும் ஓம்ங்கிற மந்திரம். அந்த ஓம்ங்கிற மந்திரம் யாரை குறிக்குது? பிரணவ சர்வ வேதேஷு. வேதங்களில் பிரணவ மந்திரமான ஓம்காரமும் நானேன்னு சொல்றார் கிருஷ்ணா. அதனால கிருஷ்ணர் தான் பரமபுருஷோத்தமனான முழுமுதல். அப்போ வந்து நம்ம எதுக்கு இப்போ கிருஷ்ணரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்? ராமாயணம்லாம் பேசிட்டு இருந்தோம் நம்ம. பகவத்கீதை யாருக்கு சொன்னதுன்னு வந்து விவஸ்வான். அப்போ விவஸ்வான் சூரிய தேவன். சூரிய தேவனுடைய பையன் வைவஸ்வத மனு. வைவஸ்வத பையன் வந்து ஸ்வாகு மகராஜ். இமம் விவஸ்வத யோகம் புரோக்தவான் அகமபியம் விவஸ்வான் மனுவேப்பாக மனுவுக்காக பிரவீன் ஸ்வாகு மகாராஜ். அதுக்கப்புறம் அம்சுமான், திலீபன், சாகரா, இது மாதிரி பாகீரதன், இந்த மாதிரி நிறைய ராஜா வருவாங்க, ராஜ ரிஷிகள் இவங்கெல்லாம். அந்த வம்சத்தை தசரத மகாராஜ். அந்த வம்சத்தை பிரபு ஸ்ரீராமன், ரகுகுல திலகம், ராஜீவ லோச்சனன், ரகுகுலத்துல தோன்றிய பகவான் ரகுகுல திலகம், தசரதனின் புதல்வர். அப்போ ஒரு காலத்துல வந்து இந்த வேர்ல்டுக்கு கேபிட்டலா இருந்தது அயோத்தியா. அயோத்தியால வந்து எல்லாமே கோல்டு, ஃபுல்லா கோல்டு, ஐவரி, சில்வர், எமரால்டு, டைமண்ட். அந்த கேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேட் ஃபுல்லா கோல்டு. அப்புறம் அந்த பில்லர் கோல்டு, அந்த காம்பவுண்ட் வால் கோல்டு. இன்னைக்கு வீட்டுக்கு உள்ள கோல்டு இருந்தாலே பெரிய விஷயம். அம்மா காதுல கமல் போட்டு இருந்தாலே கோல்டு போட்டு, பெண்ணுங்கள பிளாஸ்டிக் கமல் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு பொண்ணுங்கெல்லாம் பிளாஸ்டிக் கமலும் பிளாஸ்டிக் தோடும் போட்டிருக்காங்க. ஆனா அன்னைக்கு அயோத்தியால வந்து தெருவில் இருக்கிற ஆர்ச்சு, ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள நுழையும் போது ஆர்ச்சி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்ச்சே கோல்டா இருக்கு. ஆர்ச் கோல்டு, கேட்டு, காம்பவுண்ட் வாலு எல்லாம் கோல்டு. அப்புறம் உட்கார்ற அந்த சேர், நாற்காலிலாம் ஃபுல்லா வந்து டைமண்ட், எமரால்டு. இன்னைக்கு பிளாஸ்டிக் சேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பெருமை வேற. மாடர்ன் சொசைட்டி, மாடர்ன் சயின்ஸ். அன்னைக்கு அயோத்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வெளியே ஒரு தங்க பானையில தண்ணி வச்சிருப்பாங்க. தங்க பானையில தண்ணி வச்சிருப்பாங்க, தங்க டம்ளர் வச்சிருப்பாங்க. யாராவது வழியில போறவங்க தண்ணி குடிச்சு தேவைப்பட்டதை எடுத்துட்டு போய்க்கலாம். எனக்கு கஷ்டமா இருந்தா அந்த தங்க பானை எடுத்துட்டு போய்க்கலாம், வேற பானை கொண்டு வந்து வச்சிருவாங்க.
இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, முதல்ல வீட்டுக்கு வெளியே தண்ணியே வைக்க மாட்டாங்க. அப்படியே வச்சாலும் ஒரு பிளாஸ்டிக் டப்பால வச்சு அதை சங்கிலி போட்டு கட்டி பூட்டு போட்டுச்சு, போறவன் தூக்கிட்டு போயிட்டான்னு. கலியுகத்துக்கும் அயோத்தியாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அயோத்தியா அந்த திரேதா யுகத்துல வாழ்ந்த மக்களுடைய செல்வ செழிப்புக்கும் கலியுகத்து மக்களுடைய நிலைமைக்கு பாருங்க. பேங்க்குக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, பேங்க்ல போய் ஒருத்தர் வருவான், சார் கொஞ்சம் பேனா கொடுக்குறீங்களாமா. நான் என்ன பண்ணுவேன், பேனா மூடி கல்வி கொடுப்பேன். ஏன்னா அவன் பேனாவை தூக்கிட்டு போயிட்டான்னு எழுதிட்டு பேனா திரும்ப கொடுக்காம ஞாபகம் மறுதி அவன் பத்தின்னு போயிடுவான். 5 ரூபா பேனா, அந்த 5 ரூபா பேனா கூட நான் மூடியை கழட்டிட்டு தருவேன். ஏன் சார் நீங்க பேனால எடுத்துட்டு வர மாட்டீங்களா? இதுதான் கலியுகம். இப்போ பயன்படுத்த பூரா பிளாஸ்டிக்கு, இதுல பெருமை வேற. அன்னைக்கு அயோத்தியாலும் தங்க தட்டில் சாப்பிட்டாங்க, இன்னைக்கு பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிட்றது பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். சயின்ஸ் எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு, ஓ திஸ் தட். ஒன்றும் இல்லை, சூத்ரா தான் அதிகமாக இருக்க கலியுகம். ஸோ கலோ சூத்திர சம்பவ. திரேதா யுகத்தில் பிராமணர்களுக்கு போதுங்கிற தானம் ராமர் கொடுத்தார். ராமர் எப்படி தானம் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கு. பிராமணர் தண்டம் வச்சிருப்பாங்க, பிராமண தண்டம். அந்த தண்டத்தை தூக்கி வீச சொல்லுவாராம். அந்த தண்டம் எவ்வளவு தூரம் போய் விழுகுதோ அந்த ஃபுல் நிலத்தையும் பிராமணனுக்கு தானமும் கொடுப்பாங்க. தசரத மகாராஜ், ஜனக மகாராஜ் ஏறு வச்சு உழுகுறாரு மிதிலால. ஏறு வச்சு உழும்போது ஏர் ஸ்ட்ரக் ஆயிடும். அந்த ஏர் நிலத்துல குத்தி நிற்கும் போது அந்த ஏரை எடுக்கிற நேரத்துல தானம் கொடுத்துட்டு இருப்பாரு. வரவங்களுக்கெல்லாம் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், பசுக்களை தானம் கொடுப்பாங்க. வெறும் பசுக்கள் இல்லை, பசுக்களை தானம் கொடுக்கும்போது அது கொம்புகள்லாம் தங்கத்தால கவர் பண்ணியிருக்கும், காலெல்லாம் வெள்ளினால கவர் பண்ணியிருக்கும், ஆபரணங்கள் போட்டிருப்பாங்க. வெறும் பசு தானம் கொடுக்கல. அப்படி அயோத்தியா செல்வ செழிப்பு மிக்க நகரம். எங்க பார்த்தாலும் கோல்டு. தெருவில் யாராவது தங்கம் போட்டாலும் அப்படியே கிடக்கும். இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 ரிங்கெட் கீழே போட்டு பாருங்க, அடுத்த செகண்ட் அது காணாது இல்லையா? 5 ரிங்கெட்டு ரொம்பலாம் வேணாம், 5 ரிங்கெட் கீழே போட்டுட்டு போங்க, 5 ரூபாய் நோட்டு திரும்ப பாருங்க இருக்காது. ஆனா அன்னைக்கு அயோத்தியால யாராவது நகையை கீழே போட்டு போனாங்கன்னா அவங்க யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க, எடுத்துக்குவாங்கன்னு இருக்கும். விட்டுட்டு போனவங்க சரி போனா போட்டது யாரும் எடுத்துக்கிட்டு அவங்க வேற நகை எடுத்து போட்டு எப்படி வாழ்ந்துருக்காங்க. அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு பேர் இருக்கு, தனஞ்சயன்னு ஒரு பேர் இருக்கு, செல்வத்தை வென்றவன். இந்த ரகுவம்சத்துல மாந்தாதான்னு ஒரு ராஜா வந்தார், மாந்தாதா. இந்த மாந்தாதா என்ன பண்ணாரா, ஒரு நாள் யாகம் பண்ணிட்டு பிராமணருக்குலாம் தானம் கொடுத்தாரு. பிராமணருக்குலாம் தானம் கொடுத்துட்ட போது இந்த பிராமணர் என்ன பண்ணாரு, தானம் வாங்கிட்டு போறவங்க நிறைய தங்கம், வெள்ளி, நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆபரணங்கள், பொற்காசுகள்லாம். இதை யார் தூக்கிட்டு போறது, ரோட்லயே போட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு பிளாஸ்டிக் பொருளை வர ரோட்ல போட்டு வைக்கிறது இல்லை. அப்போ போய் அர்ஜுனன் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தார் நாட்டுல போய். ஸோ இப்படி அயோத்தியா செல்வ செழிப்பு மிக்க நகரம். அந்த அயோத்தியாவின் சக்கரவர்த்தி தசரதன், ராஜ ரிஷி. தசரத் அப்படின்னா 10 திசைகளில் ரதத்தை வென்று ஜெயிப்பவர். எந்த ஆங்கிள் இருந்து சண்டை போட்டு வந்தாலும் தசரதர் ஜெயிக்க முடியாது. அதான் தசரத். தசரத்னா 10 திசைகளில் ரதத்தை ஓட்டி வெல்லக்கூடிய, 10 திசையும் ஜெயிக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட ஒரு ராஜ ரிஷி தசரத் மகாராஜ். கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி 3 மனைவி. தசரதர் இந்த பூமியை அப்படி அழகா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. தசரதருடைய ஆட்சி காலத்துல பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, உணவு பற்றாக்குறை, கவலை, ஏக்கம், பயம், இதவங்கள மக்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அயோத்தியா மக்கள் அவனுக்கு கவலைன்னா என்னன்னு தெரியாது, பயம்னா என்னன்னு தெரியாது, பசின்னா என்னன்னு தெரியாது, வறட்சின்னா என்னன்னு தெரியாது, பஞ்சம்னா என்னன்னு தெரியாது, திருட்டுன்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை. தொற்று வியாதி ஒண்ணும் கிடையாது. ஏன்னா தசரதர் தன் குடிமக்களை, தன் பிரஜைகளை குழந்தைகள் போல பார்த்துக்கிட்டார், தன் சொந்த குழந்தைகள் மாதிரி. மக்களுக்கான, அதுதான் மக்களாட்சி. மக்களுக்கான ஆட்சி என்னன்னா, தசரதர் ராமருடைய ஆட்சி தான் மக்களுக்கான ஆட்சி. இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கிற ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லை, அது மடையர்களுக்கான ஆட்சி இன்னைக்கு நடக்கிறது. ஆனா அன்னைக்கு மன்னர் ஆட்சி தான், ஆனா அது மக்களுக்கான ஆட்சியா இருந்தது. ஸோ தசரத மகாராஜோடைய ஆட்சியில பிரஜைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.
கவலையோ பயமோ திருட்டு பயமோ ஒண்ணும் கிடையாது. ராத்திரி கதவை திறந்து போட்டு தூங்கியிருப்பாங்க. ராத்திரி ஃபுல்லா கதவை திறந்து போட்டு தூங்கினாலும் ஒரு பயம் கிடையாது. இன்னைக்கு கதவை திறந்து போட்டு தூங்குவோமா? நம்மளே சேர்த்து தூக்கிட்டு போயிடுவாங்க. வர்றவங்க நம்மளே சேர்த்து தூக்கிட்டு போயிடுவான். அதனால கலியுகத்துக்கும் திரேதா யுகத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி மன்னருடைய ஆட்சி, செங்கோல் ஆட்சி, ராஜ ரிஷி தசரத மகாராஜ் இப்படிலாம் வந்து எல்லா பக்கம் நல்ல ஐஸ்வர்யம், நல்ல நீர்வளம், நிலவளம், பூமி எல்லாம் செல்வ செழிப்பும் பசுமையா இருக்கு. பசுக்கள், தானியங்கள் எதுக்கு பற்றாக்குறை கிடையாது. பசுக்கள்லாம் அப்படி சந்தோஷமா சுத்தி வந்தது. அது மடியிலேருந்து பால் சொரந்து பூமியை ஈரமா இருந்தது. நெல் வயல்கள்லாம் 6 உயரத்துக்கு வளர்ந்து நின்றுது. காய்கறிகள், தானியங்கள், பால், பழம் எதுக்கும் பற்றாக்குறை கிடையாது. யார்கிட்டையுமே இல்லைங்கிற ஏழையே கிடையாது. இல்லை என்பதே கிடையாது. இல்லை என்பதே இல்லை. யார் நாட்டுல? தசரதர் நாட்டுல. அவ்வளவு அற்புதமான இடம். அப்போ தசரதுக்கு ஒரு கவலை இருந்தது. இப்படி எல்லாம் அவருக்கு இல்லாத ஒண்ணும் இல்லை. தசரதர்கிட்ட எல்லாமே இருக்கு. அவர் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி. ஆனா அவருக்கு குழந்தை இல்லை. ரொம்ப கவலையோடு இருக்காரு. எனக்கு குழந்தை இல்லையே, என்கிட்ட எல்லாமே இருக்கே, எனக்கு குழந்தை இல்லையேன்னு ஒரு கவலையோடு இருக்காரு. அப்போ அவருடைய மினிஸ்டர் சுமந்திரன் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தார் ஞாபகம் இருக்கா? ரோமபாத நாட்டு ராஜா ரோமபாதா. அவர் ஆக்சுவலி தசரதருக்கு ஒரு பொன் குழந்தை இருந்தது முதல்ல, சாந்தான்னு பொன் குழந்தை. ரோமபாத ராஜாவும் தசரதும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். இந்த குழந்தைய அவர் கேட்டாரு, தானமா கொடுத்துருவாரு, நண்பருக்கு கொடுத்துருவாரு. ஒரு பொன் குழந்தை தான் அது, அதையும் தானம் கொடுத்துட்டாரு. வாரிசு இல்லை. அப்போ அவர் சொல்லுவாரு, நீங்க அவர் சுமித்திரன் சொல்லுவாரு, நான் ஒரு கதை சொல்றேன், உண்மையா நடந்தது இது, இந்த சரித்திரம் உங்க நண்பருடைய நாட்டுல நடந்தது. ரோமபாத நாட்டுல திடீர்னு வறட்சி வந்துடும். பஞ்சம் வறட்சி வந்து மழையே இல்லாம ஊரெல்லாம் வந்து தானியங்கள் கிடைக்கல, பழங்கள் இல்லை, மிருகங்கள்லாம் கஷ்டப்பட்டது, மனுஷங்க பிரஜைகள்லாம் கஷ்டப்பட்டாங்க. அப்போ ரோமபாத ராஜா என்ன பண்றது யோசிக்கிறார். என் நாட்டுல எப்படி பஞ்சம் வந்துருச்சு, மழை இல்லாம, இப்போ மழை பெய்யணும், மழை பெய்யறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு முனிவர்கள் பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு அவர் ஒரு மீட்டிங் போட்டார். நம்ம ஒரு மீட்டிங் போட்டிருக்கிற மாதிரி அவர் ஒரு மீட்டிங் போட்டார். அப்போ சொன்னாங்க, நீங்க வந்து ஃபாரஸ்ட்ல இபாந்தக முனிவர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த இபாந்தக முனிவருக்கு ரிஷிசிங்கன்னு ஒரு பையன் இருக்கார். அந்த ரிஷிசிங்கன் வந்து ரொம்ப பியூர், தூய்மையான ஆத்மா, பிரம்மச்சாரி. அவரை மட்டும் எப்படியாவது உங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா உங்க நாட்டுல ஜோன்னு மழை பெய்யும், உங்க பஞ்சம் வறட்சி எல்லாம் தீர்ந்து போடுங்க. அப்ப நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லி தமிழ்ல. ஒரு நல்ல ஆத்மா இருந்தா அவருக்காக எல்லாருக்கும் மழை பெய்யும். ரிஷி சிங்கருடைய பிரம்மச்சரிய விரதம், அதாவது பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறவருடைய மகிமையை வந்து ராமாயணம் பேசுது. ரிஷி சிங்கர் வந்து பிரம்மச்சாரி. அவங்க அப்பா இபாந்தக முனி. இபாந்தக முனிவர் என்ன பண்ணாருன்னா தவம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ ஒரு அப்சரா வந்து அவர் தவத்தை கெடுத்துடுவா. அப்போ இபாந்தக முனி என்ன பண்ணாரு, அந்த அப்சரா வந்து அவர் தவத்தை கெடுத்து ஒரு குழந்தையை கொடுத்துட்டு போயிடுவான் இபாந்தக முனிவருக்கு. அப்போ அவர் என்ன யோசனை பண்ணுவார்னா, நான் வந்து தவம் பண்ணும்போது ஒரு தேவதை வந்து என் தவத்தை கெடுத்துட்டான், அந்த மாதிரி என் பையனுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு, பெண்ணுன்னு ஒரு இனம் இருக்கிறதே என் பையனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கோசால கூட பசுமாடு வச்சிருக்க மாட்டேன், காளை மாடு தான் வச்சிருப்பாரு. எந்த பெண் பால்னு ஒரு இனம் இருக்கிறதே என் பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு வளர்த்தாரு பிரம்மச்சரியாவே. அவர் பார்த்தது, ரிஷிசிங்கர் பார்த்தது பூரா முனிவர்கள், ரிஷிகள், பிராமணர்கள், பெண்களை பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி வளர்த்திருக்காரு ஸ்ட்ரிக்டா பிரம்மச்சாரியா. கோசாலையில் கூட பசுமாடியில் என்ன பார்த்துக்கோங்க, எல்லாம் காளை மாடு தான் இருக்கு. அவர் பெண்பால், பெண் என்ற எதிர்பால் இனத்தை அவர் பார்த்ததே இல்லை. அப்படி ஸ்ட்ரிக்டா வளர்த்திருந்தார். அப்ப சொன்னாங்க, இந்த பிராமணர்கள்லாம் எப்படியோ ரிஷிசிங்கரை மட்டும் உங்க நாட்டுக்கு வர வச்சிருங்க, நல்லா மழை பெய்யும். ஆனா இது இபாந்தக முனிவர் இல்லாத நேரத்துல பண்ணணும். அவருக்கு தெரிஞ்சதுன்னா சபிச்சிடுவாரு, நீங்க அந்த சாபத்துக்கு ஆளாடுவீங்க. இபாந்த முனிவர் எங்கேயாவது தவம் பண்ண போனாரு, வெளியில போனாருன்னா சத்தம் இல்லாம ஆசிரமத்துல போய் அவர் கூட்டிட்டு வந்துருக்கோம். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, ரோமபாத மகாராஜா அந்த ராஜ்யத்துல ரொம்ப அழகான பொண்ணுகள் எல்லாம் கூப்பிட்டு அனுப்புவார். ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அழகான பொண்ணுகள் எல்லாம் கூப்பிட்டு அந்த காட்டுக்கு அனுப்புறாரு, இபாந்தக முனிவருடைய ஆசிரமத்துக்கு, ரிஷிசிங்கருடைய ஆசிரமத்துக்கு. அப்போ இபாந்தக முனிவர் அங்கே இல்லை. ரிஷிசிங்கர் உட்கார்ந்துட்டு இந்த பொண்ணுகள்லாம் அவங்க ஆசிரமத்துக்குள்ள வந்தோடனே, இது என்னடா வித்தியாசமான முனிவர்களா வர்றாங்க,
இந்த முனிவர்களை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே. அவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முனிவர்களை பார்த்ததில்லை. அந்த பொண்ணுகளை பார்த்தோன்னே இது ஏதோ முனிவர்கள் சாதுக்கள் தான் வரான்னு அவங்க வரவேற்று அவனை உட்கார வச்சு அவளுக்கு பிரசாதெல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட அன்பு பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படி பேசி பேசி அவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். இப்போ இந்த முனிவர்கள்லாம் வித்தியாசமா இருக்காங்க, இவங்க கூட என்னால் இவங்களை பிரிச்சு இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணுகளோட அழகுல மயங்கிட்டார். இப்போ நைஸா இந்த பொண்ணுங்க என்ன பண்ணாங்க, நாங்களாம் ஊருக்கு போகணும், நீங்களே கூட வரீங்களா? சரி நானும் வரேன் உங்க கூட அப்படின்னு அந்த பொண்ணுகளோட ரிஷிசங்கர் என்ன பண்ணாரு, ஆசிரமத்தோட்டு வந்துட்டார். இபாந்தம் முடிக்குது இல்லாத நேரத்துல. அப்புறம் அவர் ரோமபாத நாட்டுக்குள்ள வந்தார். அவர் ரோமபாத நாட்டுல கால் எடுத்து வச்ச உடனே அப்படி ஜோன்னு மழை பெய்யுது. ரிஷிசிங்க மகாராஜுக்கு அப்படி மழை, ராஜ்யம் எல்லாம் செழுமையாகி தானியங்கள்லாம் வளர்ந்து புற்கள் இதெல்லாம் எல்லா ஜீவன்களும் பசுமை ஆயிடுது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு பக்கம் பயமா இருக்கு, இபாந்த முனிவுக்கு தெரிஞ்சா சமைச்சிடுவாரோன்னு. அப்போ ஒன்றும் இல்லை, உங்க பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், இங்கே இருந்துட்டோம், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், விட்டுடுவாருங்க. அந்த மாதிரி ரிஷிசிங்கர் வந்து ரோமபாத நாட்டிலே தங்கிட்டார். அப்போ வந்து சொல்லுவார், அந்த ரிஷிசிங்கரை நீங்க கூட்டிட்டு வந்து சுமந்திரன் சொல்லுவார், உங்க நண்பர்கிட்ட போங்க, ரோமபாத நாட்டுக்கு போய் அந்த ரிஷிசிங்கரை இங்கே அழைச்சிட்டு வாங்க, இங்கே அழைச்சிட்டு வந்து அயோத்தியாவில் ஒரு பெரிய யாகம் பண்ணுங்க, உங்களுடைய பிரார்த்தனை வந்து நிறைவேறிடும். அப்போ ரோமபாத ராஜாவுடைய நாட்டுக்கு தசரதன் போவார். அங்கே போய் அங்கே தன்னுடைய நண்பரை பார்த்து கொஞ்ச நாள் தங்கிட்டு அப்புறம் சொல்லுவார், நான் ஒரு யாகம் பண்ணணும், ரிஷிசிங்கரை கூட அனுப்பிச்சு வைங்க. அப்புறம் தசரதன் கூட ரிஷிசிங்கர் அயோத்தியா வருவார். முதல்ல அஸ்வமேத யாகம் ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகம்னு ஒன்று செய்வாங்க. அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் வந்து ரிஷிசிங்கர் பண்ணும்போது அந்த யாகசாலையில ஒரு அழகான ஒரு தேவன் வருவார், டெமிகாட். அவர் வரும்போது கையில் ஒரு பானையில பாயாசம் எடுத்துன்னு வர்றார், யஜ்ய பிரசாதம். இந்த பாயாசம் எடுத்துட்டு வந்து அவர் ரிஷிசிங்கர்கிட்ட சொல்றாரு, இந்த பாயாசத்தை தசரத்தை கொடுங்க, அதை கொடுத்து அவங்க மனைவிகிட்ட கொடுக்க சொல்லுங்க, அந்த 3 மனைவிகளுக்கு ஆண் குழந்தை பிறப்பாங்க, அந்த பரமபுருஷனான பகவானே குழந்தையா வருவாரு, வாசுதேவன், சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன். இந்த 4 பேர், வாசுதேவன் பகவான் ஸ்ரீராமராக, சங்கர்ஷ்ணன் பலராமர் லக்ஷ்மணனாக, பிரத்யும்னன் அனிருத்தனும் பரத சத்ருகனாக இந்த பூமியில வருவாங்க அப்படின்னு அந்த தேவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த பாயாசத்தை கொடுத்துட்டு போனார். அப்போ தசரதன் என்ன பண்ணாரு, ரொம்ப மரியாதையா அந்த அன்போட அந்த பாயாசத்தை வாங்கிட்டு தன் ஒரு பாகம், அதை ஒரு ஆஃப் போர்ஷன், முதல் பாகத்தை வந்து கௌசல்யா கொடுத்தார். அப்புறம் 2வது பாகத்துல அதுல பாதி போர்ஷன் வந்து சுமித்ரா கொடுத்தார். அது இன்னும் பாகத்தை 2 போர்ஷனா பிரிச்சு அது கைகை கொடுத்தார். இப்படி அந்த பாயசம் சாப்பிட்டு கொஞ்ச நாள்ல வந்து 4 பேர் 3 பேருக்கு 4 குழந்தைகள் பிறப்பாங்க. ராமன், கௌசல்யின் புத்திரனாக ராமன், சுமித்திரைக்கு லக்ஷ்மணன், கைகைக்கு பரத சத்ருகன். 2 பேர், 4 குழந்தைகள். அப்படி சூரியனை போல பிரகாசம், தாமரை போல கண்கள். இந்த மாதிரி அயோத்தியாவில் ராஜகுமாரர்கள் பிறந்து விட்டார்கள், தோன்றி விட்டார்கள். மக்கள் எல்லாம் குதூகலமா இருக்காங்க. எங்கு பார்த்தாலும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு, ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு, ஒரு பக்கம் கைகை, சுமித்ரா இவங்கெல்லாம் தானம் கொடுத்துட்டே இருக்காங்க. தசரத வரவங்களுக்கெல்லாம் தானம் கொடுக்குறாரு. தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், ஆபரணங்கள், நிலங்கள், பொற்காசுகள், என்ன கேட்டாலும் தானம் கொடுத்துட்டு. எங்கு பார்த்தாலும் அப்படி கீர்த்தனம், எங்கு பார்த்தாலும் மக்கள் பரவசர உற்சாகமா நடனம் ஆடுறாங்க. தேவர்கள்லாம் வானத்திலிருந்து பூக்களை மழையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி ஜெய், ஸ்ரீராம் லக்ஷ்மண் ஹனுமன் சத்ருகன் கி, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. பூக்களை மழையா பொழிறாங்க. தேவமங்க எல்லாம் நடனம் ஆடுறாங்க. கந்தர்வர்கள்லாம் ராமருடைய புகழ் பாடுறாங்க. அப்படி எங்கு பார்த்தாலும் இப்படி ஆனந்தம், உற்சாகம். அப்புறம் பிரம்மா சொல்லுவார், தேவர்கள்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி கலியுகத்துல பகவான் கிருஷ்ணர் வந்து ராமர் அவதாரம் பண்ணியிருக்காரு, நீங்கெல்லாம் போகணும், நீங்கெல்லாம் போய் எல்லா அப்சரர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள்லாம் வானரங்களா போய் இந்த பூமியில தோன்றணும், பிரபுவோடைய ராமருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு இந்த பிரம்மா வந்து அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறார். பிரம்மா உட்பட பிரம்மா, இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, மகாதேவ் எல்லாரும் வானர சேனைகளா இந்த பூமியில வந்தாங்க. அப்ப நாளைக்கு நம்ம வந்து ஏன் இவங்கெல்லாம் வானர சேனைகளா வந்தாங்க, என்னென்ன நடந்ததுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே.